எல்லாருக்கும் நம்ம சிவன் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான தயிர் சாதம் செய்ய போகிறோம். குழன்னு சூப்பராக இருக்கும். இது குக்கரில் செய்யலாம். திடீர்னு நம்ம எதுவும் செய்ய முடியாதப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது நல்லா இதால் நான் ஒரு டம்ளரு இது 200 கிராமு இதால் தண்ணி எடுத்துருக்கேன். இது ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போது நல்லா கழுவிடலாம். 2 தடவை கழுவிட்டு வச்சு இப்போது கொஞ்சம் தாராளமாகவே நான் தண்ணி வச்சுருக்கேன். 200க்கு நான் ஒரு 600 அளவு தண்ணி வச்சுருக்கேன். 6 லிட்டருக்கும் 100 கிராம் கூட தண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம குக்கரில் வச்சிடலாம். சால்ட்டு இதால் 1 ஸ்பூன் நான் சால்ட்டு போட்டுட்டேன். இப்போது குக்கரில் இந்த மாதிரி தண்ணி நான் அடியில் வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு 6 விசிலு 7 விசில் வைக்கலாம். அப்போ தான் நல்லா குழைவாக நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாதம் நம்ம குக்கரில் நான் 1/4 கிலோ அரிசி தான் வச்சேன். எவ்வளோ சாதமும் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் இருக்குது. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் காஞ்ச மிளகா போட்டுடலாம். காஞ்ச மிளகாவோட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சும்மா 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்தானது இது. இது சவக்கட்டும், காந்தாமல் நல்லா சவக்கணும். அப்போது நம்ம கடுகு போட்டுடலாம். காஞ்ச மிளகா இது கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு, உளுந்தும் செவந்துச்சு. இப்போது பச்சை மிளகா போட்டுடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டேன் நான். இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது சாதம் சூடாகவே இருக்குது, அதனால் நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொட்டலை, அவ்வளோதான். உப்பு ஏற்கனவே சாதத்தில் போட்டிருக்கோம். இப்போது தயிர் 200 அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலரிடலாம். சூடு எப்படி இருக்குது பாருங்க. இந்த சூட்டோடு நம்ம கலர்னா தான் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். அல்சர் இருந்தாலும் சரியாயிடும். சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சுட சுட. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன் நான். ஊறுகாவும் சூப்பராக இருக்கும், சிக்கனும் சூப்பராக இருக்கும். அதை விட சிக்கன் சூப்பராக இருக்கும். சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சிம்பிளான மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு.